ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் மாவு ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதை வச்சு ஒரு 3 தோசை 4 தோசை தான் சுட முடியும். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃப்ரிட்ஜில் முட்டை இருந்தது ஞாபகம் வந்தது. அந்த முட்டையும் மாவையும் வச்சு நான் இந்த மாதிரி குட்டி மினி ஊத்தப்பம் போட்டுட்டேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மாவு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூட ஒரு தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு நார்மல் தோசை மாவு எடுத்துக்கலாம். அன்றைக்கி மாவு கம்மியாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எக்கை இதில் உடச்சி ஊற்றிட்டேங்க. இது செய்கிறதுக்கு மாவு புளிச்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கி மாவு ஆட்டிங்கன்னா ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கழித்து இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக மாவு தீர்றப்ப இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், இதுவும் நல்ல டேஸ்ட் வரும். அண்ட் உங்களுக்கு மாவும் தீரப்போகுதுன்ற பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு 2-3 தோசை தான் வர மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜில் இருந்த 6 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இது கூட நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலக்கி விட்டு பபுள் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டான ஊத்தப்பம் கிடைக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துடலாம். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்ட் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. என் மாவில் ஆல்ரெடி உப்பு இருந்ததுனால நான் உப்பு சேர்த்தலை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு ரெடி. ஆனால் நீங்கள் இதை நல்லா பபுள் வர அளவுக்கு கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஸ்பாஞ்சியான ஊத்தப்பம் கிடைக்கும். இப்போ நான் மினி ஊத்தப்பக்கல்ல சூடு பண்ணிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மினி ஊத்தப்பக்கல் இல்லை அப்படின்னா நார்மல் தோசை தவாலேயே நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க குட்டி தோசைன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா குழிகள்லையும் மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எக்கை டைரெக்டாக மாவில் கலக்கிட்டனால எக்கோட ஸ்மெல் உங்களுக்கு அதிகமாக வராதுங்க. ஸோ இதை எக் பிடிக்காதவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். என் பொண்ணுக்கு எக்கே பிடிக்காது. எக்கை எப்படி பண்ணி கொடுத்தாலும் அவள் சாப்பிட மாட்டா அதோட ஸ்மெல்னால். ஆனால் இப்படி நான் தோசை மாவோட கலந்து கொடுக்கும்போது அவள் அவளுக்கு ஸ்மெல்லே தெரியல, அவள் நல்லா சாப்பிட்டா. எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு சைடு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு ஒரு சைடு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் அதோட எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் லைட்டாக நகர்த்தி பாருங்கள், நகருது அப்படின்னா அது வெந்துருச்சு. நம்ம ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். மினி ஊத்தப்பம் அப்படின்றனால எங்களுக்கு திருப்பி போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு கையில் ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் கரண்டியை வச்சு திருப்பி போட்டாச்சு. நீங்கள் குட்டியாக ஊற்றாமல் பெருசாக ஊற்றுனீங்கனாலும் இதே மாதிரி தாங்க வரும். இதே மாதிரி பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். இதே மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் அட்ராக்டிவாக செம்மையாக இருந்ததுங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த ஐடியாவுமே அவர் தான் கொடுத்தாரு எனக்கு. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், அதை நீ வீடியோ எடுத்து போட நல்லா போகும்னு அவர் தான் சொன்னார். நான் அந்த சைடு தக்காளி குருமா வைக்கிறதுக்குள்ளே இவர் இந்த சைடு இதெல்லாம் போட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாரு. குயிக்காக வேலை முடிச்சிச்சு. சீக்கிரமாக நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். இப்போ இதை 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இனி இதை எடுத்துடலாம். இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா இது நல்லா சூடாக சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. வாயில் வச்சு அப்படியே கரையிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஆம்லேட் மாதிரியும் இருக்காது, முட்டை தோசை மாதிரியும் இருக்காது. இது ஒரு விதமான புது டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதாவது இது மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ஏதாவது கிரேவியோடு சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு இந்த
தக்காளி குருமா தாங்க வந்து செம்மையாக இருந்தது. இந்த தக்காளி குருமாவும் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி குருமாவை எப்படி பண்ணுறதுன்றத லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து இதோட வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.